Hello all, welcome to Study Buddy. I'm Shifnas. So இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா important articles for October 2022. Okay. So we are end of the yearக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ தான் ஜான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அக்டோபருக்கு வந்துட்டோம். அண்ட் ஆல்மோஸ்ட் 2022 முடிஞ்சு 2023க்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இயர்ஸ் அப்படி தான் போயிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் என்னவா இருப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு டெய்லியுமே உங்களோட நாட்களை ஓட்டுங்க. ஸோ அடுத்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு கோலே இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கோம், படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த வேலையை சூப்பராக செய்வோம். டாபிக் உள்ள போயிடலாம் வித்வுட் ஃபர்தர் டிலே. ஸோ நேற்று வந்து ஆர்டிகல்ஸை ரெண்டாக பிரித்து பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கும் வந்து பார்ட் 1 பார்ட் 2 போடலாம், இல்லை ஒரே வீடியோவும் போடலாம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இல்லை உங்களுக்கு எப்படி வந்து ஏதாவது ஐடியாஸ் இருக்கா, இல்லை பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுனாலும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ரிப்ளை வரும். ஸோ என்ன உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட் வித் அஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம ஸ்ட்ராட்டஜி பின்னாடி ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்குமே நம்மளோட வேலையை நம்ம செஞ்சு முடிக்க மாட்டோம். ஸோ எது பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த கான்செப்டை முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க. ஒருத்தவங்களுக்கும் வாழ்க்கை ஒரு மாதிரி, அதே மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கும் ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி. ஸோ அதுக்குன்னு ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் பண்ணணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th 10th படிச்சீங்க அப்படின்னா படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்றவங்க ப்ளூ பிரிண்ட் வழியா போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும், இந்த விஷயத்துல தெளிவா இருந்தீங்க அப்படின்னா அதுதான் ப்ளூ பிரிண்ட். ஸோ அதை தவிர இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட ப்ளூ பிரிண்ட் கிடையாது. இப்போ பாருங்க, நேற்று தான் இந்த ஆர்டிகல்ஸ் டபுள் பர்னிங் பற்றி பார்த்தோம். அகைன் இட்ஸ் கெட்டிங் ரிப்பீட்டட். ஸோ ஒரு ஆர்டிக்கலில் நீங்கள் வந்து இன்டெப்த்தாக நான் 1 மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் டெய்லியுமே அந்த ஆர்டிகல்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் 10 தடவை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் ஜம்ப். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, paddy pellet scheme does not account for production cost, says entrepreneurs. So days after the scheme was introduced to reduce stubble burning. பார்ப்போம் என்ன அதை சொல்ல வராங்கன்னு. So days after the Union Environment Ministry announced a scheme to incentivize entrepreneurs to manufacture pellets from paddy stubble, beneficiaries say that the scheme does not account for the actual cost of manufacturing and is unlikely to help with reducing pollution from stubble burning. So actually வந்து இந்த straw இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த strawல இருந்து என்ன கிரியேட் பண்ணலாம்னா பெல்லட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்களே, அதை வந்து இவங்க இந்த ஸ்ட்ராவை வாங்கிட்டு பெல்லட்ஸ் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டபிள் பர்னிங் நடக்காது. ஸ்டபிள் பர்னிங் நடக்கல அப்படின்னா பொல்யூஷனை குறைக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் நினைச்சாங்க, யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி நினைச்சாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. ஏன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை வந்து ஆக்சுவலாக இது கவர் பண்ணவே மாட்டேங்குது இந்த ஸ்கீம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்னது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது நீங்கள் படிச்சிட்டீங்க, இப்போவே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், பெல்லட்ஸ்னா என்ன, எந்த ஸ்கீமை பற்றி இதில் பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஆர்டிகல் முழுசாக படிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். Pellets which are manufactured out of agricultural biomassல இருந்து pellets manufacture பண்றாங்க. When properly made would provide much more heat, emit fewer than 50% of the particulate matter and only a fraction of ash from burning an equivalent amount of coal. So இந்த pellets வந்து நம்ம கிரியேட் பண்ணி எரிக்கும் போது 50% particulate matter வந்து PM அப்படின்னு சொல்லுவாங்க. PM அப்படின்னா particulate matter, அது டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி மேட்டர்ஸ், இது வந்து நம்ம லங்ஸ்குள்ள போய் நம்மளை எஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த பார்ட்டிகுலர் மேட்டர்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ வருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி தனியாக ஒரு குட்டி நோட் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து PM ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை எழுதிக்கோங்க, நம்ம கடைசியாக பார்ப்போம். And next one, according to Gurugram-based Amitabh Malavia, who is in the business of pellet manufacturing. இப்போ வந்து உங்களுக்கு pellet manufacturingனா என்னன்னு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் திங், இங்கே வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு pellet manufacturing தெரியலன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? Go to Chrome, pellet manufacturing அப்படின்னு போங்க. ஓகே, கரண்ட் போயிடுச்சு, வைஃபை இல்லை, அதனால நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் கூட பார்த்துருங்க. அதை நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஓகே,
So also they constitute, so current வந்துருச்சு இருங்க ஒரு 5 minutesல வைஃபை ஆன் ஆயிடும் நான் உங்களுக்கு காட்டுறேன். So also they constitute a reliable source of income for farmers who can sell the agricultural byproducts. I won't call it waste instead of merely burning it and causing pollution, he said. So இவர் என்ன சொல்றாருன்னா இது ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். இந்த மாதிரி இதை ஸ்டபிளை வந்து ஒன்னா எடுத்து அதை வந்து ஒரு ஆண்டர்பிரினர் கிட்ட கொடுத்தாங்க, அது மூலியமாவும் ஏர்ன் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதை வந்து வேஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன்னு இவர் சொல்றாரு. ஸோ the ministry of the Ministry of New and Renewable Energy estimates about 270 million tons of agricultural waste is annually available in India that can produce 28,000 megawatts of power. இதெல்லாம் நீங்க வந்து மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்து எங்கேயாவது எழுதி வச்சுக்கணும் நீங்க, ஓகேங்களா. இதெல்லாம் என்விரான்மெண்ட்ல வரும். என்ன சொல்றாங்கன்னா 270 million tons of agricultural waste ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த 270 million tons of agricultural waste வச்சு எவ்வளோ பவர் நம்ம தயாரிக்கலாம். கோலை வச்சு நம்ம எரிச்சு ஸ்டீம் என்ஜின் ஸ்டீம்ஸ் மூலயமா டர்பைனை டர்ன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றோம். அதுக்கு பதிலாக இதை எரிச்சோம்னா 28,000 megawatts of power or electricity கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ பை கம்பேரிசன் about 818 million tons of coal was consumed by thermal power plants for producing electricity in 2021-2022 according to the figures from Coal India Limited. So இப்போ Coal India Limited என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு திருப்பி நீங்க வரணும். By comparison 818 million tons of coal was consumed. So இங்க வந்து 818 million tons of coal வந்து நம்ம எரிக்கணும் பவரை ஜென்ரேட் பண்றதுக்காக. அப்போ எவ்வளவு மில்லியன் டன்ஸ் நம்ம வந்து கோலை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதுல அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட் இது பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் about 800 kg of pellets can replace a ton, that is 1000 kg of coal. ஸோ என்ன சொல்றாங்கன்னா 800 கிலோ பெல்லட்ஸ் தயாரிச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா 1000 kg, that is ஒரு டன் 1000 kg 800 kg pellets தயாரிச்சாங்கன்னா 1000 kg கோல் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஃபேக்சுவல் டேட்டாஸ், ஓகேங்களா. So Mr. Malavia added, however, establishing a plant with a single pellet making machine that produces a ton of pellet in an hour would cost 1 to 1.5 crore, he estimates. என்ன சொல்றாங்கன்னா இந்த 800 kg or 1000 kg of pellets தயாரிக்கிறதுக்கு அந்த ஒரு பிளான்ட்ல எவ்வளவு கோடி செலவு பண்ணணும்னா ஒரு மெஷினுக்கு எவ்வளவு செலவு பண்ணா 1 to 1.5 crores கிட்ட செலவு பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வேர்த்தா அப்படிங்கிறதையும் நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். இந்த அளவுக்கு காசு வந்து செலவு பண்ண போறோம், அந்த அளவுக்கு வேர்த்தா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 1 second guys, வைஃபை இன்னும் கனெக்ட் ஆகல, ஆன் ஆகலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு pellets மேனுஃபேக்சரிங் எப்படின்னு காட்டிடுறேன். ஸோ டு அசிஸ்ட் நாட் சப்சிடைஸ், ஸோ இது வந்து சப்சிடைஸ் பண்ணாதீங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. A senior official in the Central Pollution Control Board, இப்போ சிபிசிபி. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிபிசிபி இங்க பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் உடனே தேட வேணாம், நீங்க இங்க எழுதி வச்சுட்டு கடைசியா தேடிக்கலாம். which manages the scheme. ஸோ இந்த ஸ்கீமை வந்து இந்த பெல்லட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் இருக்குல்ல அதை மேனேஜ் பண்றவங்க வந்து இந்த சிபிசிபி தான். told the Hindu that the intent of the scheme was not to entirely subsidize every plant but assist an aspirant entrepreneur. ஸோ இப்போ வந்து இந்த பெல்லட் மேனுஃபேக்சரிங்க்கு வராங்க அப்படின்னா சப்சிடைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க இங்க இல்ல, நாங்க வந்து அசிஸ்ட் எல்லா ஸ்டேஜஸ்லயும் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இங்க இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான். So there may be changes in technology, widely different estimates on the cost of the pellet plant in the future. So futureல வந்து changes இருக்கலாம், பட் இப்போதைக்கு அசிஸ்ட் பண்ண இருக்கோம். And the intention is to incentivize, not fully fund an entrepreneur. Incentivize தான் பண்ண போறோம். ஸோ அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண வராங்களா, நாங்க இன்சென்டிவைஸ் பண்றோம், பட் ஃபுல் ஃபண்டிங் வந்து எங்களால கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது. Any serious entrepreneur will seriously welcome the opportunity, he told the Hindu, but declined to be identified. So the entire outlay of the government project described as a one-time scheme. So in the full scheme-உமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 crores of which 40 crores was for pellet plant and 10 crores வந்து பார்த்தீங்கன்னா torrefication plant. ஸோ இதுல 50 கோடிக்கு வந்து இந்த ஸ்கீம்ல எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க பட்ஜெட். அதுல 40 கோடி வந்து இந்த ஏன்னா ஒரு மெஷினே வந்து ஒரு 1 to 1.5 crore கிட்ட வருது. ஸோ 40 கோடி வந்து இந்த மெஷின்கே போயிடுது, ஓகேங்களா. பெல்லட் பிளான்ட் தயாரிக்கிற அந்த மெஷினுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அப்புறம் 10 கோடி வந்து டாரிஃபிகேஷன் பிளான்ட்டுக்கு போயிடுது. இதுதான் வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியணும், பெல்லட் ப்ரொடக்ஷன் தெரியணும், டாரிஃபிகேஷன் பிளான்ட்னா என்னன்னு தெரியணும். இது ரெண்டுமே நம்ம பார்ப்போம், பெல்லட் டாரிஃபிகேஷன். ஒன் செகண்ட், வைஃபை ஆன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நான் பெல்லட் மேனுஃபேக்சரிங் போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் பெல்லட் மேனுஃபேக்சரிங். இப்போ நீங்கள் யூடியூப்லேயே போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், pellet manufacturing. We're on a beautiful property here today, just south of Coiler on the New South Wales side. The discovery and use of fossil fuels has played an important part in an incredible ecological fuel with a high heating value and of reduced volume that is easy to store and transport. Under the screening, refining, so again chrome போயிட்டு ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, நிறையா இது இருக்குது. ஹை ப்ரெஷரில் வந்து அதை அழுத்திடுவாங்க, ரவுண்ட் ஓப்பனிங் வழியாக வெளியே எடுத்துருவாங்க ஒரு ப்ராப்பர் ஷேப்பில். அவ்வளோதான், ஒரு சாலிடாக வந்து உருவாயிடும். ஸோ இமேஜஸ் பார்ப்போம், நம்ம பெல்லட் மேனுஃபேக்சரிங்கில் இமேஜஸ் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி உட் பெல்லட்ஸ் இருக்கிற மாதிரி பயோமாஸ் பெல்லட்ஸும் இருக்கும். நான் அக்ரிகல்ச்சர் பெல்லட்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். இதோ இங்கே பாருங்க, ரைஸ் ஹல், பேம்பூ, உட் ஷேவிங், சாடஸ்ட், வேஸ்ட் பேப்பர், உட் ஸ்டிக், ஒரு பயோமாஸ் வேஸ்ட்லேருந்தும் நம்மளால இந்த மாதிரி பெல்லட்ஸ் வந்து தயாரிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ இன்னொன்று வந்து டாரிஃபிகேஷன் ப்ராசஸ். டாரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? So torrefication, a thermal pretreatment process, is gaining attention as it improves the physical properties and chemical composition of biomass for recycling. So during torrefication, biomass is heated slowly in an inert or oxygen deficit environment to a maximum temperature of 300 degrees Celsius. So என்ன பண்ணுவாங்கன்னா, அது இன்னும் வந்து சுருக்கி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு எடுத்துகிட்டு வரக்காக 300 டிகிரி செல்சியஸில் அதை ஹீட் பண்ணுவாங்க. சரிங்களா, முன்னாடி அதை ரெடி பண்ணி ஹீட் பண்ணி அதை ப்ராப்பரான ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் டாரிஃபிகேஷன். அவ்வளோதான், பெருசாக இல்லை, வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு டாரிஃபிகேஷன் ப்ராசஸும் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பயோமாஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து டாரிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்பும் சைஸும் அது ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும். அவ்வளோதான், அதுதான் டாரிஃபிகேஷன் பிளான்ட். ஸோ மீரட்-based Ajay Mittal, who runs a pellet manufacturing plant, said that narrowing the scheme down only for those who covered paddy stubble to pellet was restrictive. ஸோ ஏன்னா பேடி வளர்க்குறவங்க மட்டுமே வந்து இந்த மாதிரி வித்து இருக்கிற மாதிரி அந்த வேஸ்ட்டை வந்து அக்ரிகல்ச்சர் பயோமாஸ் வேஸ்ட்டை வந்து விற்கிறாங்களா. ஸோ இது வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது, அவங்கள மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ சுகர்கேன் பயோமாஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில் இருக்குது அண்ட் மஸ்டர்ட் ரெசிடியூ வந்து ராஜஸ்தானில் இருக்குது. இதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீதர் ஆஃப் தெம் வந்து வாஸ் எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்டுக்கு. நீங்கள் சுகர்கேன் வேஸ்ட்டை எடுத்துக்கல, அதுக்கப்புறம் வந்து மஸ்டர்ட் ரெசிடியூ எடுத்துக்கல அப்படிங்கிறாரு. To solve the problem of air pollution, it is not enough to reduce it to rice paddy மட்டும் இந்த ஸ்கீமை கொடுக்கணும் இல்லை. The benefit of the scheme must come to all அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நேற்று நீங்கள் ஸ்டபிள் பர்னிங்காக கவர்மெண்ட் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேடி பெல்லட் ஸ்கீமை பற்றி நீங்கள் எழுதலாம். ஸோ ஸ்டபிள் பர்னிங்னு சொல்லி உங்களுக்கு மெயின்ஸில் வந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் ரைட் அபவுட் பேடி பெல்லட் ஸ்கீம். ஸோ யூ கேன் ரைட் அபவுட் இந்த மாதிரி எஸ்டிமேட்ஸ்லாம் நீங்கள் எழுதலாம். இவ்வளோ பெல்லட்ஸ்லேருந்து இவ்வளோ எனர்ஜி நம்மளால் தயாரிக்க முடியும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கோல் கூட நீங்கள் கம்பேர் பண்ணணும். 800 kgs வந்து பெல்லட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா 1000 kg ஆஃப் கோலுக்கு வந்து அது ஈக்குவல். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கோல் இம்போர்ட்டை குறைக்கலான்னு பார்த்துக்கோங்க. கோல் இம்போர்ட் மூலயமா குறைச்சி நேற்று தான் சொன்னேன், இதை குறைக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை குறைக்கலாம். திஸ் இஸ் ஆல் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். சரிங்களா, ஸோ இப்போ நான் உங்களை என்ன பார்க்க சொன்னேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களை நான் பார்க்க சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இதை பார்த்து இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கோல் இந்தியா ரிலேட்டடாக இருக்கா, கோல் பற்றி இருக்கா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பற்றி இருக்கா, இதெல்லாமே பார்த்து அண்ட் பிஎம் பார்ட்டிகுலேட் மேட்டர் இதெல்லாம் பார்த்து நீங்கள் இதில் கொடுங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் வேணால் காட்டுறேன், அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டு, பிகாஸ் நம்மளோட என்சிஆர்டி கோர்ஸும் இப்படி தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம், என்சிஆர்டி படிக்கிறோம் அப்படின்னா ஒரு வேர்டு, அந்த வேர்டு ரிலேட்டடாக அத்தனை யூபிஎஸ்சி கொஸ்டின், அதுக்கப்புறம் சிஏபிஎஃப், என்டிஏ, ஐஏஎஸ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி அத்தனை எக்ஸாம்ஸ்லேருந்து எடுத்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே 50 to 70 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, சம் டேஸ் தேர் வில் பி லெஸ் கொஸ்டின்ஸ், சம் டேஸ் அதிகமான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோடு நீங்கள் டச்சில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். சரிங்களா,
மெயின்ஸ் கொஸ்டின் நீங்கள் கூகுள் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பிகாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இன்டராக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இப்போ யூடியூப்ல வந்து வி ஆர் நாட் டூயிங் எனி மார்க்கெட்டிங் கிடையாது. இதை வந்து மக்களுக்கு ரீச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு கிடையாது. இதோட பேஸ் ஸ்லோ பேஸாக ரீச் ஆகட்டும். நம்மள்ட்ட வந்து நிஜமாலுமே அந்த டேலண்ட் இருக்கு, ஸோ வி ஆர் டீச்சிங் பெட்டர் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து யாருக்கு ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ சீரியஸாக இருங்க, படிங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இன்டராக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தேடி போடும்போது ஆப்வியஸாக ஓகே இவங்க படிக்கிறாங்க, நிஜமாலுமே சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் இந்த ஸ்பேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா வென் இட் கோஸ் மோர் தென் ஒரு 30,000 40,000 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது யாரு என்ன அப்படின்னு. இப்போ கம்மியாக இருக்கும் போதே வந்து யாரெல்லாம் வந்து சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு பிக் பண்ணி எடுக்கலாம். ஸோ இன்டராக்டிவாக இருங்க, ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, particulate matter யூபிஎஸ்சியில் கேட்டது பாருங்க. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு பற்றி கேட்டிருக்காங்க. Normally carbon dioxide is not considered an air pollutant. Carbon dioxide is a constituent of atmospheric air அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஏர் பொல்யூண்ட் இல்லையா அப்படிங்கிறது, அட்மாஸ்பியரிக் ஏர்ல கார்பன் டை ஆக்சைடு ஒரு கான்ஸ்டியூண்டான ஒரு எலிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. Both statement 1 and 2 are individually true and statement 2 is the explanation of statement 1. இது வந்து statement 1 கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அன் ஏர் பொல்யூட்டன்ட். அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ நம்மளுக்கு நைட்ரஜன் 70% மேலே இருக்குது, ஆக்சிஜன் 21% இருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் இதர 1% ஆஃப் கேஸஸ்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, 0.03 கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னா ஆப்வியஸாக இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அன் ஏர் பொல்யூட்டன்ட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரிக் ஏர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூவன்ட் தான். ஓகேங்களா? ஸோ பிஎம் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 கம்மியாக இருக்கிறது இதெல்லாமே இருக்கு. பார்ட்டிகுலேட் மேட்டர் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பாருங்க. யூபிஎஸ்சி 2022 கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஒரு பார்ட்டிகுலேட் மேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தான் கெஸ் பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்களா. அதுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும், அப்பதான் தெரியும் உங்களுக்கு. In the context of the WHO air quality guidelines, consider the following statement. The 24-hour mean of PM 2.5 should not exceed 15 mu grams per meter cube, and annual mean of PM 2.5 should not exceed 5 mu grams per meter cube. In a year, the highest level of ozone pollution occurred during the periods of inclement weather. PM10 can penetrate the lung barrier and enter the bloodstream. Excessive ozone in the air can trigger asthma. இதுல 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரொம்பவே வந்து நியூமரிக்கலா இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வெதருக்கு அர்த்தம் தெரியணும். ஓசோன் பொல்யூஷன் பத்தி கேட்டிருக்காங்க, அப்ப இன்க்ரிமெண்ட் வெதர்னா என்னன்னு தெரியும். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, பிஎம்ல டைப்ஸ் இருக்கு. பிஎம் லெஸ் தேன் 10, லெஸ் தேன் 2.5, லெஸ் தேன் 1 அப்படிங்கிற மாதிரி டைப்ஸ் இருக்கு. அப்ப எந்த பிஎம் வந்து எந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் லங்குக்குள்ள போய் பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது பிஎம் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். எக்ஸசிவ் ஓசோன், அதிகமான O3, ஓசோன்னா 3 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் ஒன்னா இருக்கிறது தான் ஓசோன். ஸோ எக்ஸசிவ் ஓசோன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்ல இருந்தது அப்படின்னா ஆஸ்துமா வந்து அது உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க, ஆஸ்துமா உண்டாக்குங்கிறாங்க. ஸோ நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க, ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 and 4. அதை நான் எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன், PM10 கிடையாது. PM10 பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து 10 அதிகம், திக்னஸ் டயமீட்டர்ல அதிகமா இருக்கும். அது மூக்குக்குள்ள போய் லங்குக்குள்ள போய் பிளட் ஸ்ட்ரீம்குள்ள கலக்காது, ரொம்ப டைனியா இருக்கணும் உள்ள போய் கலக்கறதுக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் வராதுன்னா 1 and 3 நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 1 4 1 2 ஒரு டவுட் வரும். இப்போ 1 கண்டிப்பா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 1 பத்தி நீங்க வருத்தப்பட தேவையில்லை. இப்போ 2 4 போங்க. 2க்கு வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வெதரை பத்தி தெரியணும், சரிங்களா? அது தெரியலன்னு வச்சுக்கலாம்.
பட் ஓசோனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பாசிட்டிவ் எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட், நீங்க ஒரு விஷயத்த படிக்கும் போது அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் படிக்கணும். O3 வந்து அதிகமா இருந்ததுன்னா ஆஸ்துமா உருவாகும். ஓகேங்களா, அதுதான் விஷயமே. அதனாலதான் வந்து ஆஸ்துமா இருக்கிறவங்க வந்து கோல்டுல போக முடியாது. இப்போ காலங்காத்தால 5 மணிக்கு 4 மணிக்கு அவங்களால கோல்ட்ல போனாங்கன்னா சளி பிடிச்சிக்கும், தும்மல் வரும். ஸோ அதுதான் ஆஸ்துமா. ஸோ அதனால அதை போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலங்காத்தால வந்து O3 டென்ஸா இருக்கும். டென்ஸா இருக்கும் போது கீழே இறங்கும். திக்னஸ் அதிகமா இருக்கும் O3. கீழே இறங்கி நம்ம ட்ரோபோஸ்பியருக்கு வரும். ஸோ வரும்போது நம்ம O3 இன்ஹேல் பண்ணுவோம். O3 நல்லது, பட் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு நல்லது இல்லை. எக்ஸசிவ் ஓசோன், நாட் த நாமினல் ஒன், எக்ஸசிவ் அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா. ஸோ இது நீங்க யோசிக்க கூட தேவையில்லை, இது எனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க கூட தேவையில்லை. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் பத்தி பேசுறாங்க. 1987 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ எந்தெந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏர் பொல்யூட்டன்ஸ் ரிலேட்டடா? பார்ட்டிகுலேட் மேட்டர், ஓசோன், நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ஸோ இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா உங்களுக்கு கேட்பாங்க. எந்தெந்த ஏர் பொல்யூட்டன்ஸ்லாம் இவங்க கணக்குல எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. PM 2.5 பத்தி என்ன சொல்றாங்கன்னா, should not exceed 5 μg per meter cube. ஆனுவல் மீன் வந்து இதை எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஆர் 15 μg per meter cube 24 ஹவருக்கு PM 2.5 இதுக்கு மேல தாண்டக்கூடாதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 15 μg per meter cube தாண்டக்கூடாது. ஒரு வருடத்துக்கு ஆனுவலா 5 μg வந்து தாண்டக்கூடாது. PM 10க்கு என்ன சொல்றாங்கன்னா, அதுவே ஒரு 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 நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 45, ஒரு வருடத்துக்கு வந்து 50. PM 10 பத்தி. PM 10 அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன டயமீட்டர் வந்து 10 மைக்ரோமீட்டர்ஸ்க்கு கம்மியா இருக்கிறது தான் PM 10. நோஸ் அண்ட் த்ரோட் அண்ட் லங்ஸ் வரைக்கும் போகும் PM 10, பட் பிளட் ஸ்ட்ரீம்ஸ்குள்ள கலக்காது. PM 2.5 தான் என்ன பண்ணுன்னா ரொம்ப குட்டியா இருக்கும், லங்ஸ்குள்ள போய் பிளட் ஸ்ட்ரீம்ஸ்குள்ள கலந்துரும். ஸோ அந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓசோன் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் above the guideline value, ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து காஸ் பண்ணும், அண்ட் இட் கேன் பி நியூமரஸ் அண்ட் சிவியர் ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா, ஹாட் வெதர் அதிகமா, இன்க்ளிமெண்ட் வெதர் அப்படின்னா hot weather. So such effects can occur in places where concentrations are currently high due to human activities or are elevated during episodes of very hot weather. Statement 2 is incorrect. So statement 2 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, highest level of ozone pollution occur during the period of inclement weather. இப்போ உங்களுக்கு வந்து inclementக்கு அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்கலாம். ஸோ inclementக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா, inclement meaning unpleasantly cold or wet. inclement அப்படின்னா ரொம்ப கோல்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் கொஸ்டின்ல வந்து என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா, ஹாட் வெதர் அப்பதான் என்ன ஆகும், ஓசோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓசோன் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ளிமெண்ட் வெதர்னா இட் இஸ் கோல்டு வெதர் அப்போ ஆகாது. ஹாட்டா இருக்கும் போதுதான் ஆர் லைக் மக்களோட ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கும் போதுதான் என்ன ஆகும், ஓசோன் வந்து அதிகமாகும். So ozone, it triggers asthma because it is very irritating to the lungs and airways. It is well known that ozone concentration is directly related to asthma attack. So அவ்வளவுதான், நீங்க வந்து ஜஸ்ட் கனெக்ட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ ஒன் சச் கொஸ்டின் உங்களுக்கு நான் காட்டிட்டேன், மிச்ச கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி கூகுள் பண்ணி ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஆர்டிகல் போயிடலாம். ஸோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, பிகாஸ் வென் தேர் இஸ் நோ மோட்டிவேஷன் நம்ம ஃபார்வர்ட் முன்னாடி வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ லைக் திஸ் வீடியோ கீழே சொல்லலாம், தப்பே இல்லை, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம், நல்லா பிடிச்சிருக்கு நீங்க கன்டினியூ பண்ணுங்க, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சஸ் கொண்டு வாங்க, பட் பி இட் பாசிட்டிவா எடுத்துட்டு வாங்க. எல்லாமே நம்ம நெகட்டிவா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவிட்டி தான் நம்மளையும் சுத்தும், மிச்சவங்களையும் சுத்தும். நெகட்டிவா எடுத்துட்டு போகாதீங்க, எது சொன்னாலும் பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க, பொறுமையா இருங்க. மிச்சவங்களை அப்ரோச் பண்ணும்போது there is a way of speaking. அந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாவே யூல் பி ஏபிள் டு அச்சீவ் சர்டன் திங்ஸ். ஸோ அந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங் கற்றுக்கோங்க. ஸ்மார்ட்டர் ஆர்மி போஸ்ட் டு இம்ப்ரூவ் லிவிங் கண்டிஷன் ஆஃப் ட்ரூப்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, the pilot project in the eastern Himalayas is set to usher in smarter facilities for raising the living standards of troops posted along the border with China. ஸோ இந்தியா சைனா பார்டர்ல ட்ரூப்ஸ் இருப்பாங்க, அவங்களோட லிவிங் கண்டிஷனை பற்றி தான் இதில் பேசுறாங்க. Army engineers used a mix of materials including bamboo and other locally available resources to give shape to a first of its kind integrated post beyond
integrated post beyond 10,000 feet above a mean sea level in the Tawang sector of western Arunachal Pradesh. The Tawang, western Arunachal Pradesh. So the model post is ready for the soldiers to move in. So இந்த post வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள போய் தங்குற மாதிரி இருக்கு. So two more such posts in the northern sector, Arunachal Pradesh is part of it, are expected to complete it by December. இன்னும் ரெண்டு போஸ்ட் வந்து இன்னும் தயாரிக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க தங்குற இடங்கள் சரிங்களா. So the plan was to create a model post for troops on the front line as an integrated project, keeping in mind. So எதெல்லாம் மைண்ட்ல வைக்கிறாங்க, space, essential troop comfort, weather protection, amenities like running water, power requirements, safety, connectivity, இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரது தான் அவங்களோட மெயின் எய்ம். இன்டெகிரேட்டடாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ செலக்டட் லொகேஷன் ஃபார் மாடல் போஸ்ட் வாஸ் விண்டர் கட் ஆஃப் அட் ஹை ஆல்டிடியூட்ல எடுத்துகிட்டு வரணுங்கிறது டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் said. And there was major shortcomings with respect to living standards, protection against weather, space available to men, hygiene facilities, and ad hoc power arrangement. இதெல்லாமே அவங்களுக்கு பிரச்சனைகளா இருந்தது. So this is now fast changing, the statement said, and added that there are plans to evolve design and concept of model post and replicate it among the front line across region. So இது வந்து ஜஸ்ட் சும்மா இது என்ன பண்ண போறாங்க, அவங்க லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி வந்து ட்ரூப்ஸோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அவ்வளவுதான், பெருசா எதுவும் உங்களுக்கு இல்ல. Do not ignore food insecurity in the country. Activists tell the center. Food insecurity நீங்க வந்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. So activists of the right to food campaign, இது வந்து ஒரு campaign, have accused the center here on Friday of diverting the issue of hunger away from the real situation on the ground and the food and nutritional insecurity in the country. So இதுல எது பேசியிருக்காங்கன்னா hunger, அதுக்கப்புறம் food and nutritional insecurity பத்தி பேசியிருக்காங்க. Countering the center's stand on the global hunger index. நம்ம global hunger index வந்து பார்த்தோம், multidimensional poverty index பார்த்தோம் சரிங்களா. ஸோ global hunger index எப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க வித் த ஆன்சர். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ global hunger index that is overlooked central schemes central schemes and the sample size of the survey was too small. sample size அப்படின்னா இப்போ வந்து அந்த இடத்துல இருக்கிற 10 மக்களை மட்டும் கவர் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து ஒரு 100 poor people இருப்பாங்க, பட் 10 மக்கள்கிட்ட மட்டும் சர்வே எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. And activists argued that the survey was validated by the national data on employment, unemployment and stagnant wages. ஸோ இதுக்குன்னு தனியா வந்து இவங்க சர்வே போட்டு ஒரு டேப்ல காலம்லாம் போடல, வேற ஒரு இது கூட இணைச்சிடுறாங்கிறாங்க இந்த டேட்டாவை. They said there had been a worsening in food security both in quantity and quality compared to the pre-COVID period for about 41% of the population. ஸோ என்ன சொல்றாங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் வந்து இன்னும் மோசம் அடைஞ்சிருக்கு குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுலையுமே. So the activists urged the center to stop inadequate policy response to address the problem and to hold the census at the earliest to find the number of people without ration cards. ஸோ நீங்க பாலிசி மட்டுமே பண்ணி கொடுக்கறதுனால ஒன்றும் ஆக போறது, ரேஷன் கார்ட்ஸ் இல்லாதவங்களை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. They said about 12 crore people in the country had not been enrolled in the ration card. ஸோ ஆக்டிவிஸ்ட் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா 12 கோடி கிட்ட ரேஷன் கார்டுக்குள்ளே அவங்க வரல. நேற்று தான் ரேஷன் கார்டு முந்தா நேற்று தான் வந்து நம்ம என்சிஆர்டி கோர்ஸ்ல மார்னிங் கிளாஸ்ல 9th எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி பார்த்தோம். அதுல ரேஷன் கார்ட்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. ரேஷன் கார்ட்ஸ் 3 டைப் ஆஃப் ரேஷன் கார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 3 டைப் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 75% ஆஃப் மக்களை வந்து இந்த ரேஷன் கார்ட்ஸ் கவர் பண்ணும். அர்பன் ஏரியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 50% ஆஃப் மக்களை வந்து இந்த ரேஷன் கார்ட்ஸ் கவர் பண்ணும். ஸோ டாக்கிங் டு ரிப்போர்ட்டர்ஸ், ஆக்டிவிஸ்ட் அஞ்சலி பரத்வாஜ், Deepa Sinha, Harsh Mandar, இவங்க activists. Nikhil Dey and Vandana Prasad said that since 2006, India has ranked poorly in the index. Global Hunger Index ரொம்ப poor-ஆ இருக்கும். And it highlighted the fact that hunger and malnutrition remain serious concern in the country. So India தான் உலகத்திலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா poor plus hunger அதிகமா இருக்கிற country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the activist said high levels of child malnutrition were a reflection of ஸோ எதனால குழந்தைங்கள்ட்ட வந்து நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்குன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபுட் இன்செக்யூரிட்டி இன் ஹவுஸ் ஹோல்ட். சாப்பாடு ஒழுங்கா இல்லை, டயட்ரி டைவர்சிட்டி இல்லை, சாப்பிட்ட சாப்பாடே திருப்பி சாப்பிட்ருக்காங்க. லேக் ஆஃப் மெட்டர்னல் அண்ட் சைல்டு கேர் இல்லை, மதருக்கும் சைல்டுக்கும் கேர் இல்லை. லோ ஸ்டேட்டஸ் ஆஃப் விமனுக்கு வந்து காசு இல்லை. இன்அடிக்குவேட் ஆக்சஸ் டு ஹெல்த்துக்கு சாப்பாடுக்கு ஆக்சஸ் இல்லை, சானிடேஷனுக்கு ஆக்சஸ் இல்லை. So while the results from these surveys may not be representative of the district, state or country, they do tell a story of deprivation of lacks of household in similar situation as the survey respondents. So என்ன சொல்றாங்கன்னா
நம்ம கண்ட்ரி முழுக்க வந்து நிறைய மக்கள் இந்த மாதிரி டிப்ரைவ்டா இருக்காங்க, சானிடேஷனோ ஹெல்த்தோ விமனோட மெட்டர்னல் சைல்டோட ஹெல்த்தோ டயட்ரி டைவர்சிட்டி இல்லாம இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க முழுக்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் திருப்பி நீங்க ஹங்கர் பத்தி கேட்கறாங்க, பாவர்ட்டி பத்தி கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க எழுதலாம். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பத்தி கேட்கறாங்கன்னா எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல வரும் அண்ட் செக்யூரிட்டியில வரும். இந்தியா டெஸ்ட் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அக்னி பிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாலிஸ்டிக் மிசைல்னு எனக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ அதை பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்தியா ஆன் ஃப்ரைடே சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்ட் இண்டிஜினஸ்னா கண்ட்ரிக்குள்ளேயே டெவலப் பண்ணுறது நியூ ஜென்ரேஷன் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அக்னி பிரைம் ஃப்ரம் ஒடிசா கோஸ்ட்லேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிஆர்டிஓ சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா பாலிஸ்டிக் மிசைல் தெரியணும், மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் தெரியணும், அக்னி பிரைம் பற்றி தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் த ஸ்லீக் மிசைல். ஸ்லீக் அப்படின்னா இந்த தின்னா இருக்கு பார்த்தீங்களா, மிசைல் வாஸ் டெஸ்ட் ஃபயர்ட் ஃப்ரம் அ mobile launcher from the APJ Abdul Kalam Island in 9:45 AM, around 9:45 AM they said. The solid fuel. ஸோ உங்களுக்கு வந்து மிசைல்ஸ் அப்படிங்கிறப்போ லிக்விட், சாலிட் ஃபியூவல், அதுக்கப்புறம் கிரையோஜெனிக் ஃபியூவல் இருக்கு. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஒர்க் ஹார்ஸ் ஆஃப் த இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. அது என்ன நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, எது ஒர்க் ஹார்ஸ் ஆஃப் த இஸ்ரோன்னு. ஸோ சாலிட் ஃபியூவல் மிசைல் மெட் ஆல் மிஷன். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அக்னி பிரைம் வந்து ஒரு சாலிட் ஃபியூவல் மிசைல். ஆல் மிஷன் பேராமீட்டர் டியூரிங் த டெஸ்ட் சோஸ் ஆடட். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிஷன். ஆல் இஸ் நேவிகேஷன் வாஸ் ட்ராக்ட் அண்ட் மானிட்டர்ட் பை ரேடார்ஸ் அண்ட் டெலிமெட்ரி எக்யூப்மெண்ட் பொசிஷன் அலாங் வேரியஸ் பாயிண்ட்ஸ். இப்போ மிசைல் ஸ்ட்ரைக் ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம். 1000 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் போய் அடிக்கும் இல்லையா, இங்கிருந்து 1000 கிலோமீட்டர் டு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். The last trial of the missile was conducted on December 18 last year from the same base. ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல், இந்த ட்ரையலும் சக்ஸஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீடியம் பாலிஸ்டிக் மிசைல்னா என்னென்னு பார்ப்போம், அண்ட் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அக்னி பிரைம் பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டு கூகுள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. Ballistic missile is a type of missile which uses projectile motion to deliver warheads on a target. These weapons are guided only during relatively briefly. So ballistic missiles அப்படின்னா projectile motionல போறது அப்படிங்கிறாங்க. ப்ரொஜெக்டைல்னா உங்களுக்கு என்னன்னு காட்டுறீங்க பாருங்க. இங்க வந்து சோர்ஸ், இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ரொஜெக்டைல் அப்படின்னா இப்படி டிராவல் பண்ணி டார்கெட்டை ஹிட் பண்ணும், இதுதான் ப்ரொஜெக்டைல். அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா க்ரூஸ் மிசைல்ஸ்க்கும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் கேட்கலாம். க்ரூஸ் மிசைல் அப்படின்னா ஜெட் ப்ராப்பல்டு ஃபியூவல் இருந்துகிட்டே இருக்கணும். பாலிஸ்டிக் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த பூஸ்ட் தேவைப்படுறதுக்கு மட்டும் தான் ஃபியூவல் தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த பாத்வேல அதுவே போய் அடிச்சிடும். அண்ட் அவ்வளோதான், இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ வந்து கீழே நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்களே, அது இல்லையா இங்க ஐசிபிசி இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் ஐசிபிஎம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாலிஸ்டிக் மிசைல் இப்போ யூபிஎஸ்சின்னு போடுங்க. இதுல பார்ப்போம் கொடுத்துருக்காங்களான்னு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இந்தியன் மிசைல்ஸ்: surface to air, air to air, surface to surface, ballistic missile, cruise missile, submarine launched ballistic missile, anti-tank missiles. இதெல்லாம் வந்து மிசைல்ஸ். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ். இங்க நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றது பாலிஸ்டிக் மட்டும்தான். பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பார்த்துக்கோங்க. பிருத்வி ஏர், பிருத்வி டிஃபென்ஸ் வெஹிக்கிள், இந்த மாதிரி நிறைய மிசைல்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பாலிஸ்டிக் பற்றி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போயிருங்க.
medium range ballistic missile Agni Prime கரெக்ட்டுங்களா? Agni Prime. இப்போ அது ஃபுல்லாவே போட்டு பார்த்துருங்க வந்துடும். இதில் பார்ப்போம். ஸோ மீடியம் ரேஞ்சுனா அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. Agni Prime missile. Defense DRDO வந்து பார்த்தீங்கன்னா Defense Research and Development Organization successfully test fired Agni Prime. 2-stage solid propellant. Solidனு நம்ம பார்த்தோம். Next one range வந்து 1000 to 2000 kilometers பார்த்தோம். Agni 5 வந்து 5000 kilometers கிட்ட இருக்கு range. So types of Agni missiles வந்து Agni 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் series. எந்த அளவுக்கு வந்து ranges இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதான். பிருத்திவி, அக்னி, திரிஷூல், நாக், ஆகாஷ். இதெல்லாம் வந்து 5 மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க. பாட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்னா. Integrated Guided Missile Development Programக்குள்ள it was conceived by Dr. APJ Abdul Kalam தான் இந்த பிளானை கொண்டு வந்தது. செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபீல்ட் ஆஃப் மிசைல் டெக்னாலஜியில் நம்மளே வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும், இண்டிஜினஸாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1983 கவர்மெண்ட் வந்து இதை அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ 5 மிசைல் இது வரைக்குமே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிருத்வி ஷார்ட் ரேஞ்ச், அக்னி பாலிஸ்டிக் மிசைல், அக்னிலே 1, 2, 3, 4, 5 இருக்கு. திரிஷூல் இருக்கு, இதுவும் ஷார்ட் ரேஞ்ச், சர்ஃபேஸ் டு ஏர். நாக் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷன் ஆன்டி டேங்க் மிசைல் பார்த்தோம். ஆகாஷ் வந்து மீடியம் ரேஞ்ச். ஸோ இதான் வந்து ஹிஸ்ட்ரி. நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். இன்னும் அக்னி ப்ரைமை பற்றி இன்னும் நீங்கள் படிக்கலாம், கான்செப்ட்ஸ் பார்க்கலாம், எங்கேருந்து ஏது. ஸோ அதான் நியூஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அக்னி ஆமழி ஸ்லீட் மிசைல் இது. ஸோ அக்னி 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் சீரீஸ் இருக்கு. இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்னா ஒரு கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு போறதுக்கு அதுக்கு அவ்வளோ ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஆர்டிகல்ஸ் பார்த்து ஒன்றொன்னா நீங்கள் அப்டேட் பண்ணி உங்கள் மைண்டில் ஏற்றணும். ரேதர் தென் வந்து பேப்பரில் ஏற்றுறதை விட மைண்டில் ஏற்றிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேஜஸ் டு பி இன்டிகிரேட்டட் வித் பிரம்மோஸ் என்ஜி மிசைல் இன் ஃபியூ இயர்ஸ். இதுவும் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்லையும் வரும், ப்ளஸ் செக்யூரிட்டிலையும் வரும், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லையும் வரும். ஸோ ஏன்னா பிரம்மோஸ் அப்படிங்கிறப்போ வந்து இந்தியா, ரஷ்யா, பிரம்மபுத்ரா, மாஸ்கோ. So in the next few years, the indigenous light combat aircraft Tejas will be able to carry and launch the BrahMos supersonic cruise missile வந்து லான்ச் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு க்ரூஸ்னா என்னன்னு சொன்னேன், இது வந்து சூப்பர்சோனிக் நீங்கள் பார்க்கணும். சூப்பர்சோனிக் அப்படின்னா ஸ்பீடை வச்சு சொல்கிறாங்க. So this will be possible once the lighter version of the supersonic cruise missile BrahMos NG na next generation. BrahMos தான் நம்ம எப்போ லான்ச் பண்ணது, இது வந்து next generation is ready according to the company officials. So BrahMos new generation development is expected to make first flight in 2 years, அடுத்த 2 வருடங்கள்ல, and will be ready for production in 2 to 3 years after that. So the focus of the development as of now is on the air launched version of BrahMos official said. So air launched version வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா Defense Expo 2022ல. So the new generation will weigh almost half as much of the current air launched version. இப்போ air launched version விட இப்போ நியூ ஜென்ரேஷன் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அதுலேருந்து 50% ஆஃப் த வெயிட் தான் இருக்கும். சரிங்களா, அதுதான் வந்து ஏர்லைட் அப்படிங்கிறாங்க. மேக்கிங் இட் பாசிபிள் டு பி மவுண்டட் ஆன் த LCA. LCA அப்படின்னா லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ஃபியூச்சர், லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் இன் ஃபியூச்சர். ஸோ த ஒஃபிஷியல் செட் ஸ்டேட்டிங் that during the development phase it is being integrated on the Su-30 MKI. ஸோ இப்போ இந்த Su-30 MKI அப்படின்னா நம்ம வந்து இண்டிஜினஸாக கிரியேட் பண்ணியிருக்கோமா இல்லை வேற யார்ட்டையாவது இம்போர்ட் பண்ணியிருக்கோமான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ on the official set it would later be integrated on the LCA and also other fighters of the Air Force. So the current air launched missile weighs 2.65 tons இருக்கு,
which will come down to 1.33 tonsக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க நியூ ஜெனரேஷன் மூலமா. So with this Su-30 MKI will be able to carry up. So Su-30 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பிரம்மோஸ் மிசைல்ஸை வந்து கேரி பண்ணுற அளவுக்கு இதுக்கு இது இருக்குது. ஸோ 4 வந்து கேரி பண்ணும். while the LCA light combat aircraft can carry only 2 missiles. LCA வந்து just 2 தான் கேரி பண்ணும். Su-30 MKIல NGA வந்து நியூ ஜெனரேஷன் பிரம்மோஸை வந்து 4 கேரி பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ officials added. The missile can be launched from, இந்த மிசைல் இருக்கு பார்த்தீங்கன்னா land, sea, இந்த NG இருக்கு இல்லையா, land, sea, subsea, air against surface and sea based targetsக்கு வந்து லான்ச் பண்ணலாம். and has been long inducted by Indian Armed Forces. ஸோ இது ரொம்ப நாளா வந்து ஒரு கனவு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, பெருசாக சயின்ஸ் அண்ட் டெக்ல மிசைல் பற்றி நீங்கள் படிக்கணும். மிசைல் டெக்னாலஜி, பிரம்மோஸ் என்ஜி இருக்குங்களா, ஸோ இதுக்கும் பழைய இருக்கிற பிரம்மோஸ்க்கும் என்ன வித்தியாசம், சுகோய் 30 MKI பற்றி படிக்கணும், யார்கிட்டருந்து வாங்கணும், தேஜஸை பற்றி படிக்கணும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி போகணும், நீங்கள் கூகுள் பண்ணணும், தேஜஸ் பார்க்கணும், பிரம்மோஸ் இந்தியா ரஷ்யா என்ன பண்ணாங்க, என்ன டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்தாங்க, இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆர்டிக்கல் படிக்கும்போது ஒன்றுமே புரியாது ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஆர்டிக்கலோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுன்னா உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அடுத்தடுத்து என்ன வரும்னு. நெக்ஸ்ட் டெரரிசம், அப்புறம் FATF ரொம்ப முக்கியம், கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் முக்கியம். ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து என்ன பார்க்க போறோம்னா, டெரரிசம் இஸ் தி வர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட NCERT கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ NCERT கோர்சஸ் அப்படிங்கிறப்போ NCERT லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அண்ட் இட் பி 2-way கம்யூனிகேஷன். ஒருத்தர் மட்டுமே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது, எல்லாருமே இன்டராக்டிவாக பேசி இதில் வந்து கலந்துப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கற்றுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் டேக்கிள் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் வந்து அடுத்து என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் கணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒழுங்காக பார்க்கணும், ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் கூட வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும், மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஸோ ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா makes recommendation to Interpol on setting up a global network connecting counter-terror and anti-narcotics agency with ரியல்-டைம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நேற்று தான் வந்து பார்த்தோம், இன்டர்பால் வந்து ஒரு கண்ட்ரிலையுமே வந்து ஒரு பேஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்பாலுக்கு பேஸ் வந்து CBI. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா on Friday recommended to the Interpol that setting up permanent counter-terrorism and anti-narcotics real-time information exchange platform would further strengthen the fight against global menaces. ஸோ பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து குளோபலாக சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க கனெக்டடாக இருந்தோம் அப்படின்னா. Underlining that the spread of terrorist ideologies via online radicalization அப்படின்னா வந்து ஒரு நல்லவனை வந்து கெட்டவனா மாத்துறது. ஸோ அது ஆன்லைன்ல நடக்குது. செல்ஃப் ரேடிகலைசேஷன்னா தானா பண்ணிக்கிறது, ஆன்லைன்ல பார்த்து ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்குள்ள இறங்குறது. should not be viewed as a political problem-ஆ நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம ஒரு global problem-ஆ எடுத்துக்கணுங்கிறாங்க. So speaking at the concluding session of the Interpol's 90th General Assembly, நேத்தான் பார்த்தோம், நேத்து நியூஸ்ல இருந்தது, was committed to extending all possible technical and manpower assistance. ஸோ டெக்னிக்கலாக இருக்கட்டும், மேன்பவர் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் குளோபல் லெவலில் நம்ம இன்டர்கனெக்டடாக பண்ணணும். போலீஸ் ஆர்கனைசேஷன் இன் திஸ் ரிகார்ட். ஸோ லார்ஜஸ்ட் போலீஸ் ஆர்கனைசேஷன் இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இன்டர்பால் தான், கனெக்டிங் குளோபலி. ஸோ டிஸ்கிரைபிங் டெரரிசம் as the worst form of human rights violation சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னா ஒரு ஹியூமனுக்குமே வந்து ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரைட்ஸ் வந்து வயலேட் பண்றது தான். ஸோ அது வந்து டெரரிசம் ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு ஹியூமனா இருக்கிறதுக்கே வந்து அவன் பயப்படுவான், அதுதான் டெரரிசம் வந்து காட்டும். ஸோ த ஹோம் மினிஸ்டர் செட் general consensus would have to be developed on the definition of terrorism and terrorist. ஸோ டெரரிசம்னா என்ன, டெரரிஸ்ட்னா யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமனான டெஃபினிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த நரேட்டிவ்ஸ் ஆஃப் குட் அண்ட் பேட் டெரரிசம் அண்ட் ஸ்மால் அண்ட் பிக் டெரரிசம் would weaken the fight against the threat. ஸோ குட் டெரரிசம், பேட் டெரரிசம், ஸ்மால் டெரரிசம், பிக் டெரரிசம் would weaken the fight against the threat which was high on Interpol's priority list. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிக்காம காமனா இதுதான். So we also need to achieve consensus on cross-border
propagation of terrorist ideologies through online radicalization. நான் சொன்னேன் ஒரு நாட்டுல இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுல இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் பார்டர் டெரரிசம் மூலமா, ஸோ ஆன்லைன் மூலமா பண்ணலாம். ஸோ அதான் சொல்ல வராங்க. And cross-border propagation of terrorist ideology through online radicalization, we cannot consider this a political problem, he said. So we should ensure that the fight against terrorism is sustained, comprehensive, continuous, for which India is committed to working with the Interpol. So Mr. Shah added that the Interpol was the best platform to achieve the objective of countering cross-border terrorism in one country and in another country online through border cooperation. So next one, Mr. Shah said that several countries, Interpol's nodal agency and counter-terror organizations were different targets. For a united response, he suggested there should be a permanent real-time information exchange platform between counter-terror agencies across the world. India CBI இருக்குதுன்னா நம்மளோட விஷயம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணின ஒரு பிளாட்ஃபார்ம்ல, ஸோ அந்த டேட்டா வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கும். அதான் நேற்று மெட்டாவர்ஸ்ன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? So it would suggest that Interpol should prepare a plan for the next 50 years on the basis of its experience and achievements over the past 100 வருடங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அடுத்த 50 வருடங்களுக்கு பிளான் கொண்டு வருவாங்க. He said, adding that a study team should be formed for the purpose and the plan should be reviewed and updated every 5 years for the election நடக்கிற மாதிரி இதையும் நம்ம பிளானிங் இதையும் ரெவியூ பண்ணணும் அப்படின்னாங்க. அவ்வளோ, that is related to security and international terrorism. Next பார்த்தீங்கன்னா, after 4 years Pakistan is out of FATF. FATF ஒரு full form வந்து Financial Action Task Force. Grey list. So இது வந்து black list இருக்கு, grey list இருக்கு, different types of lists இருக்கு. So Pakistan வந்து grey list போட்டிருந்தாங்க. It's out. 4 வருடங்களா grey list இருக்கு. So in a statement, FATF said that it welcomes Pakistan's significant progress in the AML CTF mechanisms. இந்த AML CTF லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்குது, FATF-குள்ள இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். So India has suggested Pakistan's lack of action against cross-border terror groups responsible for attacks on India. So உங்களுக்கே தெரியும், POK region-ல அட்டாக் பண்றாங்க, இங்க கீழே வந்து coastal region உள்ள வந்து அட்டாக் பண்றாங்க. But sources said went along with the final decision as there were consensus in the room. Pakistan had submitted documentary evidence வந்து நம்ம terrorism குறைச்சிருக்கோம்னு evidence கொடுத்திருக்காங்க for its action against designated terrorists. So as a result of FATF scrutiny பண்ணும்போது Pakistan has been forced to take some action against well-known terrorists. So உங்களுக்கே தெரியும், well-known terrorists ஓட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது, including those involved in attacks against the entire international community in Mumbai. உங்களுக்கு இந்தியாவோட கோஸ்டல் ரீஜன் மூலமா வந்து 26/11 அட்டாக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தாஜ்ல. ஸோ NEA spokesperson Arindam Bakshi said, referring to the 2008 attacks in which 166 people were killed and 294 injured people இருந்தாங்க. ஸோ இது எப்படி பாகிஸ்தான் வந்து குறைய முடியும், அடுத்த ஆண்டுகள் கழிச்சு திருப்பி வந்து அவங்க டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பெட்டர் அவங்க வாட்ச் லிஸ்ட்டை வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி இந்தியா சொல்றாங்க. So it is in global interest that the world remains clear that Pakistan must continue to take credible. So அந்த credibility எடுத்துக்கணும், நாங்கள் தான் பண்ணணும்னு வெரிஃபை பண்ணணும். irreversible, நீங்கள் பண்ண தப்புக்கு வந்து அது ரிவர்சிபிளே கிடையாது, இட்ஸ் irreversible. பண்ண தப்பு தான். And sustained action against terrorism and terrorist financing. Terrorist financing அப்படின்னா இப்போ வர காசு எல்லாமே அப்படியே மூவ் பண்ணி டெரரிசம் போயிடும். Emanating from territories under its control. So terrorist கண்டியில் இருக்கிற territories வந்து அதுலேருந்து மூலமா ஜென்ரேட் பண்ணுற மணி வந்து டெரரிசம்க்கு தான் போகும். ஸோ அதான் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து லேட்டஸ்ட்னு வெளியே எடுத்திருக்காங்க, பட் இந்தியா இஸ் அகேன்ஸ்ட் இட். நெக்ஸ்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கிரேட் இந்தியன் பஸ்டர்ஸ் நவ் மைக்ரேட்டிங் டு பாகிஸ்தான் கிட்ட போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிரேட் இந்தியன் பஸ்டர் பற்றி நிறைய டைம் நியூஸில் பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் UPSC கொஸ்டின் வந்து இருக்குது கிரேட் இந்தியன் பஸ்டர் பற்றி ரீசெண்டாக கேட்டது. ஸோ பார்க்கலாம். So recently, the sighting of 3 great Indian bustard deep in Pakistan's Cholistan desert has given rise to speculation that the endangered birds might have flown across the international border from Indian Desert National Park. This is the previous question. So Giddies அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, great Indian bustards are critically endangered. Critically endangered na IUCN list, International Union for Conservation of Nature. In Pakistan, because of lack of protection and rampant hunting, Pakistan வந்து protection இல்லை, சரிங்களா?
ஹண்டிங் நடக்குது இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ல. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இதோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அண்ட் இஸ்லாமாபாத் பேஸ்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் வந்து Syed Rizwan Mahmood released pictures and a video of gibbs after spotting them in southern Punjab province. So on the Pakistan Cholistan Desert game reserve earlier this month. Though he did not claim that the gibbs had arrived from India, environmental activists in Jaisalmer and Barmer district in the Desert National Park says the birds might have migrated due to their shrinking habitat. இந்தியாவில் வந்து அதோட வாழ்வாதாரம் இடம் வந்து குறைஞ்சிட்டே வரதுனால வேற இடத்துக்கு தேடி போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா the state bird of Rajasthan. பஸ்டர்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ராஜஸ்தானோட ஸ்டேட் பேர்ட் இஸ் கன்சிடர்ட் இந்தியாஸ் மோஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் பேர்டுன்னு சொல்றாங்க. இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படியில் இருக்கு. அண்ட் இந்தியாவில் வந்து பீகாக் வந்து நேஷனல் பேர்டாக வைக்கலாமா இல்லை வந்து பஸ்டர்ட் நேஷனல் பேர்டாக வைக்கலாம்னு சொல்லி டாக்ஸ் போயிட்டு இருந்தப்போ பீகாக் சூஸ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் பாப்புலேஷன் இஸ் அபவுட் 150 தான் இருக்கு ராஜஸ்தானில். ராஜஸ்தான் அக்கௌண்ட்ஸ் 95% டோட்டல் வேர்ல்ட் பாப்புலேஷன். வெறும் 150 பேர்ட்ஸ் 90% பாப்புலேஷன் தான். மிச்ச 10% எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ கேப்டிவ் ப்ரீடிங் ஆஃப் gibbs was taken up in DNT project through a project executed by Dehradun-based UP-based Wildlife Institute of India in 2019. So captive breeding அப்படின்னா ஒரு இடத்துக்குள்ள வச்சு முட்டைகளை பொறிக்க வைக்கிறது. As many as 24 gibb chicks are being reared in DNT by a team supported by International Fund for Hobara Conservation of United Arab Emirates. UAE support பண்றாங்க அங்க இருந்து. As Rajasthan shares the international border with Pakistan, Rajasthan பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட சிந்தும் பஞ்சாப் ப்ராவின்ஸும் border share பண்ணுது. It is suspected that the gibbs might have flown across to the neighboring country's desert பறந்து போயிருக்கும் amid fears that they could become easy prey for the poachers there. ஸோ அங்க பாகிஸ்தான் வந்து இந்த பேர்டை லிட்டரலா ஹண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அது இன்னும் ஈஸியாக போயிடுச்சு அந்த பறந்து போனதுனால அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் பேனல் டு ப்ரொவைட் அவ்வளோதான். இது வந்து என்விரான்மெண்ட்ல வரும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காட்டுன்னு சொல்லுவீங்க இல்லையா. சர்டன் கொஸ்டின்ஸ் நான் காட்டுவேன். பட் சர்டன் கொஸ்டின்ஸ் நீங்கள் தேடி எடுத்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு பேக்வர்ட் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி கேட்குறாங்க பாருங்க. கொஸ்டின் பாருங்க. 2012 UPSC கொஸ்டின். Which one of the following groups of animals belongs to the category of endangered species? எதெல்லாம் endangered இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 என்டேஞ்சர்ட்குள்ளே இருக்கிறது வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், மஸ்கி, ரெட் பாண்டா, ஏஷியாட்டிக் வைரஸ். இதை நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து IUCN லிஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு ரீசெண்டாக கேட்ட 2020 UPSC கொஸ்டின் இந்தியாஸ் டெசர்ட் நேஷனல் பார்க் பற்றி கேட்குறாங்க. ஸோ இந்த நேஷனல் பார்க் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்கிறாங்க. ஹியூமன் ஹேபிடேஷன் பார்க்ல கிடையாதுங்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஹேபிடாட்ஸ் ஆஃப் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். ஸோ இப்போ நீங்கள் நியூஸ் படிச்சீங்க அப்படின்னா இந்தியாஸ் டெசர்ட் நேஷனல் பார்க்ல வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இருக்கு. இந்தியாஸ் டெசர்ட் நேஷனல் பார்க் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் இது 2 டிஸ்ட்ரிக்டா அப்படின்னு வந்து உங்களுக்கு யோசிக்கிறது கஷ்டமா இருக்கும். ராஜஸ்தான்ல 2 டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்தியாஸ் டெசர்ட் நேஷனல் பார்க் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் போடும். ஸோ பரவிட்டுருங்க. தெர் இஸ் நோ ஹியூமன் ஹேபிடேஷன். ஹியூமன் ஹேபிடேஷனே இந்த பார்க்கில் இல்லை அப்படிங்கிறது தப்பு. இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பார்க்கோ வைல்ட் சென்டர் ஹியூமன் ஹேபிடேஷன் இருக்கும். பட் அது வந்து லிமிட் பண்ணணும். ஸோ அந்த பஃபர் ஏரியா ஒரு கோர் ஏரியாவில் இருக்கும். கோர் ஏரியாவில் மக்களோட நடமாட்டமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஸ்ப்ரெட் இன் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான். ஹியூமன் ஹேபிடேஷன் இல்லை அப்படிங்கிறது தப்பு. இது தேர்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து 1 and 2. கீழே எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க. ஜெய்சல்மர் அண்ட் பார்மர் டிஸ்ட்ரிக்ட். நார்மல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து அலௌட் கிடையாது நேஷனல் பார்க்ல. பட் many villages live inside desert national park and they do not have access to basic facilities. So உள்ள இருக்கிறாங்க. அதை பார்க்கா மாற்றினால ரோடு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா 2017 அந்த மக்களுக்கு வந்து ரோடு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அனிமல் ஆஃப் ராஜஸ்தான்.
நேஷனல் பார்க்ல இருக்கு. ப்ளஸ் இந்த ராஜஸ்தானோட டெசர்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப்ல இருக்கு. பஞ்சாப் அண்ட் சிந்த் ஆஃப் பாகிஸ்தான் கூட கனெக்ட் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட்னா சென்ட்ரல் பேனல் ரிப்போர்ட் இல்லீகல் ஆக்சிங் ஆஃப் ட்ரீஸ் இன் நேஷனல் பார்க். கட் பண்ணுறது ட்ரீஸ் நேஷனல் பார்க்கில். ஸோ நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் on Friday told that told the forest officials of Uttarakhand that it would direct the union government to form a committee to initiate an investigation into illegal tree cutting in Jim Corbett National Park. So Jim Corbett National Park வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. ஸோ அங்கே illegal tree cutting வந்து நடந்திருக்கனால நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோப் வந்து நம்ம எடுத்து கட் போகிறோம். யார் கட் பண்ணுறாங்க, என்ன கட் பண்ணுறாங்க, எதுக்காக கட் பண்ணுறாங்க. So National Green Tribunal's move came after it had taken cognizance of the news report on the felling of trees in the news report தான் பண்ணியிருக்காங்க. Jim Corbett National Tiger Reserve வந்து மரங்கள் வெட்டியிருக்காங்க. The report has quoted a forest survey of India report stating that 6,000 trees were illegally cut to pave way for Pakro Tiger Safari. இந்த டூரிசம் சஃபாரி ப்ராஜெக்டால 600 மரங்களை கட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று at the tiger reserve. So சமையல் சின்ஹா மரங்களை கட் பண்ணா எங்க போகுங்க அப்புறம் இதுதான் வந்து இன்ஹியூமனா பண்றதுன்னு இருக்கும். ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்த ஆறாவது சென்ஸ் அந்த அறிவே இல்லை அப்படிங்கிறதும் வந்து இல்லை. So சமையல் சின்ஹா chief wildlife warden of Uttarakhand who appeared before the NGT on Friday told the Hindu that the state government had informed the court about the steps taken by the government over the alleged illegal tree cutting. The court said it would direct the center to form a committee to investigate the allegations. In allegations, investigate a committee set from the court. So Vinod Singhal, the principal chief conservator of forest and head of the forest force, said the forest department had permissions to cut. So forest department everything on trees cut for permission in the project. But primarily investigation showed 97 extra trees in illegal cut பண்ணிருக்காங்க. The fact that thousands of trees have been cut for a project was highlighted by Gaurav Bansal. இவங்க 1000 மேல கட் பண்ணிருக்காங்க ஒரு ப்ராஜெக்டாக அப்படின்னு சொல்லி என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் சொல்லியிருக்காங்க and lawyer based in Delhi. So in a complaint to the National Tiger Conservation Authority, so it is on the previous year question, National Tiger Conservation Authority, he alleged that a large number of trees were axed in the protected area. Taking cognizance of the complaint, so National Green Tribunal என்ன பண்ணுவாங்கன்னா environment related பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு தான் போகும். ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து they were already filled. So the state government asked the FSI to conduct forest survey of India, to conduct and the state and the state to conduct a survey of the number of trees felled in the designated area for the Pakru Tiger Safari project in the Tiger Reserve. The Forest Survey Institute was also tasked with scanning the area for illegal axing of trees and change in forest cover in the Palagar Forest Division in Paringatila. So it is related to environment, related to this habitat protection is key for the tigers to thrive in the wild. அதோட வாழ்வாதாரத்தை அழிச்சுட்டா எப்படி வந்து அது வாழும்? ஹேபிட்டாட் அழிச்சிட்டோம் அப்படின்னா வாழறதுக்கு இடம் இருக்காது. ஸோ இதை சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நேஷனல் கிரீன் டைகர் ப்ரொசஸ் இருக்கு. ப்ளஸ் அதை நீங்க பார்க்கணும். ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ்ல வந்து ஏதாவது இது போகுதா, ரிவர்ஸ் போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் பக்னூ டைகர் சஃபாரி ப்ராஜெக்ட் பற்றி பாருங்க. ஃபாரஸ்ட் சர்வே இன்ஸ்டியூட், ஃபாரஸ்ட் சர்வே இன்ஸ்டியூட் FSI, ஃபாரஸ்ட் சர்வே இன்ஸ்டியூட் பற்றி நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, அவங்க பற்றி நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ கடைசி ஆர்டிகல் செகண்ட் லாஸ்ட் ஆர்டிகல். ஸோ இதை ஆல்ரெடி பார்த்தோம். பாகிஸ்தான் இஸ் அவுட் ஆஃப் மெட்டீரியல் கிரேவஸ் ஆஃப் டெரர் ஃபண்டிங். இதை ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் China makes a push for global green dominance in சொல்லியிருக்காங்க. So pledge to Chinese domestic brands. So China makes a push for global green dominance. So the pledge to advance the energy revolution at China's ongoing Communist Party Congress has underlined Beijing's growing global ambition to position itself as a dominant player in emerging renewable energy industries like solar, wind, fossil fuels use பண்ணாம இருக்கிற renewable fossil
sorry, fossil fuels use பண்ணாம இருக்கிற செக்டர் தான் வந்து renewable energy sector. ஓகேங்களா? So China is now the world's largest producer and consumer of renewable energy and new energy vehicles வந்து create பண்ணிருக்காங்க. உங்களுக்கு batteries மூலமா இயங்குற vehicles. So China is the world's largest producer plus consumer. Um, Vice Minister of Environment Zhang Ping told reporters on Friday on the sidelines of the Congress. So energy revolution na enna? So the energy appadina நம்ம வந்து most predominant வந்து non renewable energy sources தான் யூஸ் பண்றோம். So coal for example. So நம்ம வந்து renewable energy sources வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத விஷயம். So at the opening on Sunday, the party general secretary and President Xi Jinping outlined China's plan for the next 5 years. Mrs. Xi said that the country will thoroughly advance the energy revolution. Mr. Xi earlier announced that China would reach carbon neutrality in 2060, while emissions would peak by 2030. So என்ன சொல்றாங்கன்னா carbon neutrality தான் என்ன? So carbon neutrality னா எவ்வளவு carbon release பண்றோமோ அதே கார்பனை வந்து இன்டேக் பண்ணிக்கணும். லைக் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கார்பனை வந்து லேண்டுக்குள்ள தள்ளி விடுறது, கார்பன் வந்து லேண்டுக்குள்ள தள்ளி விடும்போது போக போக வந்து அதான் சீக்வெஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. கோல் வந்து கிரியேட் ஆகும். இதெல்லாம் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் மெத்தட்ஸ். பிளஸ் வந்து ஃபாரஸ்டேஷன் பண்றது, டீஃபாரஸ்டேஷன் பண்ணாம இருக்கிறது, இது எல்லாமே வகைகள். லைக் எப்படி கார்பன் நியூட்ரலிட்டி அச்சீவ் பண்றது. ஸோ 2030 வந்து பார்த்துட்டீங்கன்னா 2030க்குள்ள பீக்குக்கு போயிடும். ஓகேங்களா? அதை வந்து கார்பன் நியூட்ரலிட்டி 2060க்குள்ள நாங்கள் எடுத்துட்டு வந்துடுவோங்கிறாங்க. He said initiatives would be advanced to reach peak emissions in a planned and phased way in line with the principle of building the new before discarding the old. So புதுசை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஓல்டை டிஸ்கார்ட் பண்ணிட்டு உடனே வந்து புதுசு கிரியேட் பண்ணிட முடியாது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பில்டிங் த நியூ அந்த கான்செப்டை பார்க்கணும். And with better control over the amount and intensity of energy consumption நம்ம பயன்படுத்துறது, fossil fuels பயன்படுத்துறது வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் அண்ட் செக் இருக்கணும்னாங்க. So the move away from coal has however taken a recent hit on the account of energy shortages in China. So China வந்து energy shortage நடந்திருக்கனால தான் இந்த moving away from coal இதுக்கு யோசிச்சு போயிருக்காங்க. All the experts expect the broad long-term trend to continue. இது கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க renewable source move on. Mr. Zai said installed capacity of wind, solar, water, biomass also ranked first in the world, as did the size of the carbon trading market. So in the renewable sources எல்லாருக்குமே நாங்கள் வந்து production and consumptionல first-ஆ இருக்கோங்கிறாங்க. Growth of EV market. So electronic vehicle தான் வந்து EV market. So இந்தியாவில் வந்து இதுக்கு ரிலேட்டடாக FAME India ஸ்கீம் இருக்கு. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நியூஸ் வந்து ஒரு நாள் படிச்சதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வராது. பல நாட்கள் நீங்க நியூஸ் படிச்சீங்கனால கனெக்ட் பண்ண முடியும். Since 2005, he noted proportion of coal in the energy consumption has dropped from 72.4 level in 2005 to 56% in the last year வந்து coal consumption குறைஞ்சிருக்குங்கிறாங்க. So when the proportion of non-fossil fuel consumption reached 16.6 வந்து non-fossil fuel renewable energy வந்து 16.6 வரைக்கும் reach ஆயிருக்கு. So the rapid growth of China's electric vehicle market, now the world's biggest, has perhaps been the clearest indicator of its green ambitions and okay போறாங்கன்னு சொல்றாங்க. With domestic brands now occupying 4 of the top 5. So அங்க சைனால இருக்க domestic brands வந்து top 5 companiesல 4 கம்பெனி யாரோடது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வேர்ல்டு வைட்ல சைனா தான். Sales on eyeing the global market. So the only foreign brand in the top 5 in the domestic sales is Tesla. So அதுல வந்து the fifth one foreign brand ன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா like top 5 foreign brand Tesla இருக்கு. While homegrown வந்து பார்த்தீங்கன்னா BYD is the biggest. So இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து BYD இருக்கு. இதுல full form பார்த்துக்கோங்க. Last year, according to the International Energy Agency (IEA) வந்து previous year UPSC question Prelims. International Energy Agency என்ன சொல்றாங்க, electric car sales in China tripled to 3.3 million க்கு போயிருக்கு purchase பண்றது, accounting for half the global total. A rise that the agency attributed to the median price of an electric car in China being only 10% more than that of the conventional offering. So இந்த electric vehicle வந்து normal vehicle conventional vehicle எவ்வளவு காஸ்ட் அதிகமா இருக்கும். normal vehicle 100 ரூபாய் அப்படின்னா இது 110 ரூபாய் இருக்கு அவ்வளவுதான். compared to 45 to 50% in other markets வந்து 45 to 50% வந்து அதிகம் வேற வேற கண்ட்ரீஸ் போனீங்கன்னா. பட் சைனீஸ் மார்க்கெட்ஸ்ல வந்து 10% தான் அதிகம். ஏன்னா அப்பதான் வாங்குவாங்க. மோஸ்ட்லி டியூ டு தி ஸ்டேட் பாலிசி சப்போர்ட், கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த சைனானால இதை அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க இன்கேஸ் வந்து உலகம் முழுக்க குளோபல் கிரீன் டாமினன்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஒரு கண்ட்ரி என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்காக
நீங்க மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் நீங்க எழுதலாம். ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கிளோட சைனாவோட மார்க்கெட் என்னென்ன பண்றாங்க, இந்தியாவில் நம்ம என்னென்ன பண்றோம், இந்தியாவில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், இதெல்லாமே வந்து ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒரு ஆர்டிகல் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா தரோவா படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஆர்டிகல்ஸ் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க இன்டெப்தா போய் ஒன்னொன்னையும் வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ கோ ஸ்லோ பட் கோ ஸ்டெடி, அவ்வளவுதான். அவசர அவசரமா போய் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா பார்த்து அதுல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணணும் இல்லை. ஸோ அந்த மீடியம் ரேஞ்ச்ல போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே. அண்ட் உங்களுக்கு நம்மளோட என்சிஆர்டி கோர்சஸ் பத்தி தெரியணும், இல்ல பிசிஎம் கோர்ஸ் பத்தி தெரியணும், டிஎன்பிஎஸ்சி கோர்சஸ் பத்தி தெரியணும், கரண்ட் அஃபேர்ஸ் கோர்சஸ் பத்தி தெரியணும், டெஸ்ட் சீரிஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இல்ல கால் நம்பரும் இருக்கு. நீங்க மெசேஜ் பண்ணியோ இல்ல கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.